சிவா, இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. உனக்கு பாத்துருக்க பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஒருவேளை நீ யாரையாவது விரும்பினா அம்மாட்ட சொல்லு, எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன். என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இப்ப சிரிக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அம்மா, எல்லாரும் பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா சொல்லுப்பான்னு சொல்லுவாங்க. நீ என்னன்னா அண்ணனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இப்ப வந்துட்டு உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லுப்பா அப்படின்னு சொல்றீங்க. அதான் சிரிக்கிறோம். இப்ப என்ன பேசி தானே முடிச்சிருக்கோம். கல்யாணமா முடிஞ்சிடுச்சு. ஒரு வேலை இவன் யாரையாவது விரும்பினா இப்பவே அதை கேட்டுறது நல்லது தானே. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் கஷ்டம். எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல. அது மட்டும் இல்லாம லாஸ்ட்ல யோசிக்கிறது கூட தப்பு இல்லை. கடைசி நேரம் வரைக்கும் யோசிக்காம இருந்துட்டு பின்னாடி கஷ்டப்படுறதுதான் கஷ்டம். ஆமா, நான் யாரையும் விரும்பல. உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கவலையே படாதீங்க. சிவாவின் திருமணத்திற்கு பிறகு அண்ணி, உங்களுக்கு எங்க வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு ராமி. எங்க அண்ணனை பிடிச்சிருக்கா? ராமி, எதுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாரு. இங்க பாருமா, உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லு. உனக்கு ஏதாவது தேவைனாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? கவலைப்படாம இரு. நீயும் ராமி மாதிரி தான். இந்த வீட்டை பொண்ணு. ராமி கூட கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகணும். ஆனா நீ என் பொண்ணு. கடைசி வரைக்கும் என் பொண்ணு மாதிரி தான் இருப்ப. கவலைப்படாம இரு. உங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்ததுன்னா அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க, சரியா? சரி சரி, கல்யாணம் நடந்த பொண்ணை இப்படி நிப்பாட்டி ஆளால கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதா அவளுக்கு கஷ்டமா இருக்கும். ரெஸ்ட் எடுக்கட்டும், விடுங்க. சரி சரி, நான் தானே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். என்னைய பேச விடுங்கப்பா. மாத்தி மாத்தி பேசி என் முன்னாடி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் ரூமுக்கு போங்க. அண்ணா அண்ணி கூட பேசணுமா? எல்லாரும் ரூமுக்கு போங்க. அண்ணா அண்ணி கூட ரொமான்ஸ் பண்ணுமா? அம்மாப்பா, நீங்க ரூமுக்கு போங்க. அண்ணா அண்ணி கூட பேசணுமா? அன்னைக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்கும்ல, நான் அண்ணி கூட இருக்கேன், நீ பேசுன. நான் ஒன்னும் பேச வேணாம், நீயே பேசு. நான் என் ரூமுக்கு போறேன். 2 நாட்களுக்கு பிறகு அனு, உங்க மாமாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட வராரு. நீ என்ன பண்ணு, நல்லா நெய் போட்டு முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் அது இதுன்னு போட்டு ஏலக்க மறந்துடாத. எல்லாத்தையும் போட்டு சூப்பரா ஒரு பொங்கல் பண்றியா? அது கோயில்ல தழுவ போடுவாங்கல்ல, அதே மாதிரி வேணும். நிறைய நெய்யை ஊத்திடு. கொஞ்சமா பண்ணா கூட கொஞ்சமா இல்ல, நல்லாவே பண்ணிடு. கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பண்ண போறேன். பக்கத்து வீட்டுக்குலாம் கூட கொடுக்கணும் தானே. நல்லா கிராண்டா பண்ணிடு, சரியா? சரிங்க அத்தை. ஆனா பொங்கலுக்கு பொருள்லாம் வாங்கணும்ல, எல்லாம் வீட்ல இருக்கா? இல்லம்மா, வீட்டில் இருக்காது. ஏன்னா சர்க்கரைலாம் வாங்கி வச்சா ரொம்ப சளிச்சு போயிரும்ல. நான் பைசா கொடுக்குறேன், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். நெய்யே விலை 800-700 வருதோ என்னமோ. ஒரு 1500 ரூபாய் தரேன். நீ பொருளை வாங்கிட்டு வந்துரு, சரியா? நல்ல சர்க்கரையா நல்ல பச்சரிசியா பார்த்து வாங்கிட்டு வா. அரிசியை பொறுத்து தான் பொங்கலோட டேஸ்டே இருக்கும். சரிங்க அத்தை. கையில சுத்தமா காசு இல்ல. ஏதாவது ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடணும்னா கூட கையில காசு இல்ல. என்ன பண்றது? அம்மா அப்பானா நம்ம உடனே அவங்ககிட்ட கேட்கலாம். மாமனார் மாமியார் வீட்டுல யார்கிட்ட எப்படி கேட்கறது? பணம் கேட்கவும் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஒண்ணு பண்ணலாம், இதுல கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சத்தை மிச்சம் படிச்சுக்கலாம். நெய்க்கு பதிலா டால்டா வாங்கிடலாம். யாருக்கு என்ன தெரிய போகுது? ஏலக்காவை நல்லா முனுக்கி நிறைய போட்டோம்னா ஒன்றும் தெரியாது. பாதிக்கு பாதியா டால்டா அடிமாட்டு வேலை தானே, வாங்கி தீட்டிடலாம். என்னம்மா, பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லாம் ரெடி பண்ண போறேன். சரிம்மா, நான் டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ பொங்கல் ரெடி பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொல்லு. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன், சரியா? அதுவும் ஏலக்காய் பொடி வாசம் ஆளை கம கமன்னு உள்ள இழுக்குது. என்ன பொங்கலுக்கு வைக்கிற மாதிரி வெங்கல பானையிலே வச்சிட்டியா? ஆமா அத்தை, முதல்ல சமைக்க போறேன். கொஞ்சம் சென்டிமெண்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம என்னதான் வேற பாத்திரத்துல வச்சாலும் பொங்க பானையில வைக்கும் போது பொங்கலோட டேஸ்டே வேற இல்ல. அதான் இதுலயே வச்சுட்டேன். ஏன் அத்தை, அதுல வைக்க கூடாதா? இல்லம்மா, நீ தான் கரெக்டா வச்சிருக்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் மறந்து போயிட்டேன். பரவாயில்ல, நீ ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் செஞ்சிருக்கியே. எங்க வீட்டு மருமக வச்ச பொங்கல் எப்படி இருக்கிறாம? அருமையா இருக்குப்பா. எங்க கிராமத்துல வச்ச பொங்கல் மாதிரி இருக்கு. அப்படியே எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா இருக்குப்பா. எப்பா, நான் வேற இவங்களை பார்க்க கிராமத்துல இருக்கிறவங்க மாதிரி இருக்காங்களே, எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ நினைச்சேன். நெய்க்கு பதிலா டால்டா போட்டதை யாருமே கண்டுபிடிக்கல. பரவாயில்ல, வெல்டன். சிறிது நாட்களுக்கு பிறகு என்ன நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க போல? வேலை முடிச்சாச்சுமா. என்ன வேலை? இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். சரிங்க நீ, அப்ப நான் வரேன். இரு, எங்க ஓடுற? என்ன வேணும் உனக்கு? ஏதோ கேட்க வந்த, அப்புறம் போறேன்னு கிளம்புற? இல்ல அண்ணி, எனக்கு ஹல்வா சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் பாதாம் ஹல்வா பண்ணி தரீங்களா? பாதாம் ஹல்வாவா? பண்ணிட்டா போச்சு. ஆனா அதுக்கு பாதாம்லாம் வாங்கணுமே.
அண்ணி என்கிட்ட சேஞ்ச் இருக்கு, நான் கொடுக்குறேன், நீங்க வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து அன்னைக்கு பொங்கல் கமெண்ட் பண்ணீங்கல்ல அதே மாதிரி பண்ணி கொடுக்கணும், ஓகேவா? சரிம்மா, நான் வாங்கிட்டு வரேன். என்ன பண்ணலாம்? பாதாம் பருப்பு அவ சொல்ற அளவுக்கு ஹல்வா பண்ண எல்லாருக்கும் வேணும். எப்படியோ 2000 ரூபாய் ஆகும். சரி, அவ 3000 ரூபாய் கொடுத்துருக்கா, பார்க்கலாம். ஐடியா. பாதாம் பருப்புக்கு பதிலா நிலக்கடலையை வச்சு ஹல்வா பண்ணிட்டா யாருக்கு என்ன தெரிய போகுது? பாதாம் பருப்பு மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்க வேண்டியதா? ராமி, அல்வா எப்படி இருக்கு? அண்ணி, அல்வா சூப்பர், வாயில வச்சாலே கரையுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், உனக்கு பிடிச்சா சரி. என்ன நீ இவ்ளோ ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க, என்ன நீங்க கூட்டிட்டு போகவே இல்ல. கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன், ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நானே போயிட்டு வந்துட்டேன். சரி, உனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா நீ, தேங்க்யூ. நமக்குள்ள தேங்க்ஸ் சாரிக்கெல்லாம் இடமே இல்லை, சரியா? சரிம்மா, அடிக்கடி ஷாப்பிங் போற, வீட்டுக்கு கேஷ் ஆன் டெலிவரின்னு நிறைய பொருள் வருது, பைசா இங்கேருந்து வருது? அத்தை, அது வந்து அது நான் வர்றப்ப எங்க அம்மா பாட்ட என் கை செலவுக்குன்னு கொஞ்சம் பைசா வாங்கிட்டு வந்தேன் அத்தை. அப்படியா? சரிம்மா. சொல்லுங்க. அப்படியா? சரி சரி. சரி, வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரி சரி, நடக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே. சரிங்க அண்ணாச்சி, சரி. என்னாச்சு டாடி? ஒன்னும் இல்லம்மா, நத்திங். கொஞ்சம் தெரிஞ்சவர் பேசினாரு, மத்தபடி சொல்ற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் அனு? சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, அந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கும் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டு பேக்கெட் பண்ணியாக கொடுத்தீங்கன்னா. என்ன அனு பேசுற? நான் சம்பாதிக்கிற எல்லாமே உனக்கு தான். குழந்தைங்களுக்கு எது செலவு பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, அதனால பேக்கெட் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்போம். ஆனா உனக்கு நான் வாங்குற சம்பளம் எல்லாமே உனக்கு தான். இதுல பேக்கெட் பண்ணி எதுக்கு தனியா? அது மட்டும் இல்லாம நீ வீட்டுல தானே இருக்க, உனக்கு என்ன தேவைனாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன், அப்பா அம்மா இருக்காங்க. பின்ன என்ன உனக்கு தனியா ஒரு அமௌண்ட்னு நீ அப்படி கேட்கறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமாங்க, கரெக்டு தான், நீங்க சொல்றது சரிதான். மா, ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. லஞ்சுக்கு வந்துடுவல்ல? இல்லம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒருத்தர் பார்ட்டி கொடுக்குறேன்னு இருக்காரு, அவரோட பொண்ணோட பர்த்டேயும், அதனால லஞ்ச் எடுத்துட்டு போகல, வீட்டுக்கு வர மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் அங்க சாப்பிட்டுப்பேன். என்னங்க, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். உன்னை தேடுனேன், உன்னை ஆளு காணோம், அதான் டைம் ஆச்சுன்னு அம்மா சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைச்சேன். நான் பூஜை ரூம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஏங்க, நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பணம் வேணுங்க. பணம் எதுக்கு? நான் கொஞ்சம் வெளியே போகணுங்க. உனக்கு ஏதாவது வேணா அப்பா அம்மா கேட்க வேண்டியதானே? ஆமாம்மா, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி கொடுக்குறேன். இல்லைங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. அத்தைக்கு எதுக்கு அலைச்சல், நானே வாங்கிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கொடுக்குறீங்களா? நீ இப்பதான் கல்யாணம் நடத்தி இங்க வந்திருக்க, இங்க இருக்கிற இடம் கூட சரியா உனக்கு தெரியாது. எங்கேயா போய் தொலைஞ்சு போயிடாத. உனக்கு ஏதாவது வேணும்னா அப்பா அம்மாட்ட கேளு, இல்லைன்னா என் தங்கச்சி ராமிட்ட கேளு, அவளே வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அம்மா, அணுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொஞ்சம் வாங்கி கொடுத்துறீங்களா? சரிப்பா, நான் போயிட்டு வரேன் அனு. ஓகேங்க. அனுமா, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. அனுக்கா, என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்க்கா. நாளைக்கு தான் லாஸ்ட் நாள். உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்களேன். பெரியம்மாட்ட ஏற்கனவே கடன் வாங்கிட்டேன், இன்னும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இந்த அக்காட்ட என்னத்தை சொல்றது? உங்க நிலைமையும் என் நிலைமையும் இந்த வீட்டில் ஒன்று தானு. இவங்க கூட பார்க்குற வேலைக்கு சம்பளம் வாங்குறாங்க, என்கிட்ட சம்பளமும் இல்லை, ஒன்றும் இல்லை. மருமகங்கிற பட்ட பேர் மட்டும்தான் இருக்கு, பேரு மருமக. ஆனால் ரியாலிட்டி ஒரு பேச்சக்காரி மாதிரி இருக்கு. கையில் ஒத்த ரூபாய் இல்லை. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சா கூட காசு இல்லை. என்ன பண்ணுறது? என்ன அனுமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை செல்வியக்கா, நாளைக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், சரியா? அப்படி சொல்லாதீங்க அனுமா, நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். நாளைக்கு எப்படியாவது பணம் வாங்கி கொடுங்க ப்ளீஸ். சரி, நான் ஏதாவது பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க. ராமி, என் பர்ஸ்ல இருந்து பணம் எடுத்தியா? இல்லண்ணே, நான் எதுவும் எடுக்கல. இல்ல, 8000 ரூபாய் வச்சிருந்தேன், 4000 ரூபாய் தான் இருக்கு. 4000 ரூபாய் காணோம், அதான் கேட்டேன். அண்ணே, நான் என்ன எடுக்க போறேன்? எனக்கு பணம் தேவைன்னா, அண்ணே எனக்கு தேவை இருக்கு, பணம் கூடன்னு கேட்க போறேன். நீ கொடுக்க போற. உன்கிட்ட சொல்லாம நான் என்னைக்காவது எடுத்திருக்கேனா அண்ணே? ஒருவேளை நீ வேற ஏதாவது செலவு பார்த்துருப்பேனே, செலவு பார்த்துட்டு மறந்துருப்பியா இருக்கும். அப்படியா சொல்ற? சரி, ஒருவேளை அப்படிதான் ஏதோ செலவு பண்ணிட்டேன் போல.
சரி நான் அப்புறமா யோசிச்சு பாக்குறேன். ராமி, நான் இந்த மிளகட்ட பால்ல 10,000 ரூபாய் வச்சிருந்தேன். அதுல 6,000 ரூபாய் காணோம். நீ எடுத்தியா? மா, நான் ஏமா எடுக்க போறேன்? உன் பையன் என்னன்னா என் பர்ஸ்ல இருந்து 4,000 ரூபாய் எடுத்தியான்னு கேட்கான். நீ என்னடா மிளகு டப்பால இருந்து 6,000 ரூபாய் எடுத்தியான்னு கேக்குற? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? உனக்கு கொஞ்சம் மட்டும் மூளை இருக்கா? நேத்து தான் வச்சேன் 10,000 ரூபாய். அதுக்குள்ள எப்படி 6,000 ரூபாய் காணாம போகும்? உண்மையை சொல்லு. மா, என் பர்ஸ்ல இருந்து 4,000 ரூபாய் காணும்மா. எதுக்கு தேவையில்லாம ரெண்டு பேரும் ராமி திட்டுறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் வேற ஏதோ செலவு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. விடுங்க, 10,000 ரூபாய் தானே, விடுங்க. இங்க பாருமா, இந்த தடவை உன் பிறந்தநாள் வருதுல்ல, அதுக்கு நான் சர்ப்ரைஸா உனக்கு ஒரு வைர நெக்லஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உன்ட்டு அது இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு கிஃப்ட் பண்ணலாமேன்னு கேக்குறேன். உனக்கு ஓகே தானேமா? வைர நெக்லஸா? எனக்கா? ஆமாமா, கல்யாணம் நடந்து வந்து முத தடவை வருதுல்ல, அதான் சிறப்பா என்ன செய்ய முடியும்னு யோசிச்சேன். வைர நெக்லஸ் கொடுக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ மாமா. வைர நெக்லஸ் எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. தேங்க்யூ மாமா. பகல் கனவா? சரி சரி, இன்னும் 2 நாள் தானே, கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து வைர நெக்லஸ் கொடுத்து ஜமாய்க்க போறாங்க. என்ன எல்லாரும் பர்த்டேக்கு வைர நெக்லஸ் கிஃப்ட் பண்ண சொல்லிட்டு பொங்கலுக்கு வச்சிருக்காங்க. என்னம்மா, பர்த்டே கிஃப்ட் நல்லா இருக்கா? மாமா, நீங்க இன்னும் நெக்லஸ் கொடுக்கவே இல்லை. ஏன் நீ மட்டும்தான் நெய் பொங்கலுக்கு பதிலா டால்டா பொங்கல் வைப்ப, பாதாம் ஹல்வாக்கு பதிலா நிலக்கடலை ஹல்வா பண்ணுவ, நாங்க வைர நெக்லஸ்க்கு பதிலா பொங்கல் கொடுக்க கூடாதா? அது வந்துங்க, அது வந்து அனுமா, ரொம்ப நன்றிம்மா. நீ மட்டும் நேற்று ஃபீஸ் கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளைய வெளியே அனுப்பிடுவாங்க. 10ஆம் கிளாஸ் வேற. ஒரே நல்ல 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? ரொம்ப நன்றிம்மா. செல்வி, நீ என்ன சொல்லுவ? பெரியம்மா, நீங்க கொடுத்தீங்கன்னு தான் உங்க மருமக உங்க பேரை சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்தா. உங்க புண்ணியத்துல என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கா. கவர்மெண்ட்லயே 11, 12 படிக்க வைக்க போறாங்களாம். இந்த புண்ணியம்லாம் உங்க குடும்பத்துக்கு தான். நீங்க நல்லா இருக்கணும், குழந்தை குட்டியோட சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். என்னங்க, நம்ம மருமக காசெல்லாம் எடுத்து செல்வியோட குழந்தைக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்ன மன்னிச்சிடுங்க. எங்க வீட்டில் இருந்த வரைக்கும் செலவுக்கு அப்பா அம்மா பணம் கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போக வேணான்ட்டீங்க. சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் நீங்க கொடுத்தாலும் எனக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருந்தது. எனக்குன்னு கொஞ்சம் கை செலவுக்கு பணமும் தேவைப்பட்டுச்சு. உங்ககிட்ட கேட்டேன், நீ இங்க தானே இருக்க, உனக்கு என்ன செலவு அப்படின்னு. நீங்க பணமே கொடுக்கலங்க. எனக்கு அது கஷ்டமா இருந்தது. அப்பவும் உன்னை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணதான் செஞ்சேன். எனக்கு என்னோட நாத்தனார் ராமிக்கு, அத்தைக்கு, மாமாக்குன்னு ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஆசையா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நிறைய ஆசைங்க. ஆனா எது பண்ணாலும் காரணத்தை சொல்லி தான் பணம் வாங்குற மாதிரி இருந்தது. அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்க கொடுக்கறதுல கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு அதுல உங்களுக்கு தாங்க வாங்கி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம செல்வேக்கா பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும்னு கேட்டாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு திருடிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னு தெரியும். என்னை எங்க வீட்டுல போய் விட்டுருங்க. நான் எங்க வீட்டுக்கே போறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இல்லம்மா, என் மேலதான் தப்பு. என் பையன் கிட்ட நான் சொல்லியிருக்கணும், உனக்குன்னு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க சொல்லியிருக்கணும். நான் தான் புரிஞ்சுக்கவே இல்லை. நீ தான் எங்களை மன்னிச்சுக்கணும். இதுக்கப்புறம் உன் புருஷன் மாசம் உன்னோட செலவுக்குன்னு பணம் கொடுப்பான். ஓகேவா? அனு, என்ன மன்னிச்சுடு. உனக்கும் தனிப்பட்ட செலவு இருக்கும், உனக்கும் தனிப்பட்ட ஆசை இருக்கும்னு நான் மறந்தே போயிட்டேன். நான் ஆபீஸ்ல எப்படி வேலை பார்க்கறனோ அந்த மாதிரி குடும்பத்துக்காக நீயும் உழைக்கிற. உனக்கு நீ கேட்காமலே நான் கொடுத்துருக்கணும். நீ கேட்டோன்னு அதை பத்தி யோசிக்கல பாத்தியா? என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிடுமா? அழாதீங்க அண்ணி ப்ளீஸ். நாங்கெல்லாம் ரொம்ப கௌரவமா ஜாலியா உங்களை ரொம்ப பெருமையா நடத்துறதா நினைச்சோம். சே, இந்த சின்ன விஷயத்த கூட நாங்க புரிஞ்சுக்கலையே. சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ. இல்ல அண்ணி, எங்க அண்ணன் பணத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. எங்க அண்ணன் உங்களுக்காக புது கார்டே போட்டு கொடுப்பாங்க. நீங்களும் எங்களை மாதிரியே இல்லாம உங்க வீட்டு மருமகளுக்குன்னு தனிப்பட்ட செலவு இருக்கும். சோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுங்க. ஒவ்வொரு தடவையும் பொண்ணுங்க காசு கேட்கறப்ப கூனி குறுகி வெக்கப்பட்டு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அது உங்க குடும்பம். உங்க குடும்பத்துக்காக நீங்க நிறையவே உழைக்கீங்க. தாராளமா தைரியமா உரிமையா கேட்டு வாங்கிக்கோங்க. மாமனார் மாமியாரும் மருமகளை மக மாதிரி நடத்துறோன்னு சொன்னா காணாது. மகளுக்கு எப்படி உரிமையா பணம் கொடுப்பீங்களோ, கேட்கறதுக்கு முந்தைய செய்வீங்களோ, அதே மாதிரி மருமகளுக்கும் செய்யணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போல பல கதைகள் கேட்க நம்ம தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள்.